வெல்கம் டு டுடே எஜுகேஷன் தமிழ். எல்லாரும் தமிழில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. பிசி நோட்டிஃபிகேஷன் அப்டேட் வந்தாச்சு. இருந்தாலும் ஃபுல்ஃபில்லாக படிக்க ஸ்டார்ட் பண்ணல. ஸ்டடி பிளான் எதுவுமே இல்லை. படிக்கிறதுக்கான நேரமும் குறைஞ்சிட்டே வருது. முன்னாடி ஆரம்பத்தில் இருந்த வேகம் இப்போ இல்லை அப்படிங்கிற மாதிரி தமிழில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்படின்னா தான் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். சரிங்களா? அப்படியே நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தென் 2025 பிசி எக்ஸாம் பற்றி 2025 பிசி எக்ஸாம் அப்டேட் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே, நம்ம 2025 பிசி எக்ஸாம் சிலபஸ் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் மோஸ்ட்லி எல்லோரும் கமெண்ட் பண்ணிருந்தீங்க. ஸ்டார்டிங்கில் எப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ணோம், அந்த வேகம் இப்போ இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த கேட்டகிரியில் இருக்கீங்க அப்படின்னா அப்படியே உங்களோட கண்களை மூடிட்டு இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணோம். போலீஸ் ஆகணும் அப்படிங்கிறது எவ்வளோ கனவு கண்டிருந்தோம், இது எல்லாமே கொஞ்சம் கண்ணை மூடிட்டு அப்படியே சின்னதாக யோசிச்சு பாருங்கள். சரிங்களா? அப்படியே பார்த்துட்டு ஃபிசிக்கலுக்காக எவ்வளோ ட்ரை பண்ணியிருந்தோம், இந்த படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளோ ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணாமல் இருந்திருந்தோம், இது எல்லாமே ஒரு கண்ணை மூடிட்டு அப்படியே மெமரைஸ் பண்ணி பாருங்கள். சரிங்களா? இவ்வளோ அவமானத்தை கடந்து வந்தோம். இது எல்லாத்தையுமே அப்படியே நீங்கள் நம்ம வீடியோவை அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடிட்டு இப்போ சொன்னதை மட்டும் அப்படியே மெமரிஸ் பண்ணி பாருங்கள். அதாவது ஓல்டு மெமரிஸ். நீங்கள் இப்போ எப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்க, போலீஸ் ஆகணும் அப்படிங்கிற எவ்வளோ கனவாக இருந்துச்சு, இந்த படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளோ ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணாமல் இருந்தோம், ஃபிசிக்கலுக்காக எவ்வளோ ட்ரை பண்ணியிருந்தோம், இந்த அவமானங்கள்லாம் எப்படி கடந்து வந்தோம், இது எல்லாத்தையுமே அப்படியே மெமரிஸ் பண்ணி பாருங்கள். சரிங்களா? மெமரிஸ் பண்ணி பார்த்துட்டு நம்மளோட ரிசல்ட் கிடைக்கிறத விட, நம்மளோட ரிசல்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி கிடைக்கிறத விட வீட்டில் எவ்வளோ ஆர்வமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் கொஞ்சம் யோசிச்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? எல்லாத்தையுமே அப்படியே நம்மளோட வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மெமரிஸ் பண்ணிவிட்டு, அதாவது ஓல்டு மெமரிஸ் நீங்கள் எப்படி ஆரம்பிச்சிங்களோ அந்த இடத்துலேருந்து வந்துட்டு 2025 இந்த எக்ஸாமில் பாஸ் ஆனதுக்கப்புறம் 2026 நம்ம எவ்வளோ ஹேப்பியாக இருப்போம், நம்மளோட ஃபேமிலி எவ்வளோ ஹேப்பியாக இருப்போம் அப்படிங்கிறத மட்டும் யோசிச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இதெல்லாமே பார்த்துருங்க. சரிங்களா? தென் அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது, நீங்கள் எப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ, அதாவது இன்றைக்கி மார்னிங் ஒரு 4:30க்கு படிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த 4:30க்கு ஒரு 5 மினிட்ஸ் இதை மட்டும் யோசித்துட்டு எப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ணோம், எவ்வளோ அவமானங்களை கடந்து வந்தோம், இதில் பாஸ் ஆனோம் அப்படின்னா அதுக்கடுத்து ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், ஸோ இதை எல்லாத்தையுமே யோசித்து பார்த்துட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவிலே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட், அதாவது அடுத்தவங்களோட சக்ஸஸ் கதையை கேட்டு மோட்டிவேட் ஆகுறதை விட நம்மளோட அவமானத்தை நினச்சி மோட்டிவேட் ஆகிறவன் கண்டிப்பாக ஜெயிப்பான். அதாவது அடுத்தவங்களோட சக்ஸஸ் கதையை கேட்டு மோட்டிவேட் ஆகிறத விட நம்மளோட அவமானத்தை நினச்சி மோட்டிவேட் ஆகுவோம் பார்த்தீங்களா, கண்டிப்பாக ஜெயிப்பான். சரிங்களா? ஓகே, இப்போ சொன்ன மேஜிக்கை மட்டும் டெய்லி மார்னிங் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸ் இதை யோசிச்சுட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே, அடுத்து ஒரு சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, வேலைக்கு போய்கிட்டே படிக்கிறேன், ஸோ இதனால் படிக்கிறதுக்கான நேரம் இல்லை, நேரம் குறைஞ்சிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இதுக்கு நம்ம ஆகாஷ் சார் ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லிருப்பாரு. என்ன சொல்லிருப்பார் அப்படின்னா, அகாடமியில் போய் படிக்கிறவங்கள விட வேலைக்கு போயிட்டு வீட்டில் இருந்து படிக்கிறவங்களுக்கு கடவுளோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிருப்பாரு. சரிங்களா? இதில் அகாடமியிலேருந்து போய் படிக்கிறவங்கள ஸோ தப்பாக சொல்லலை. அகாடமியிலேருந்து போய் படிக்கிறவங்க ஒரு 8 ஹவர்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி ஒரு 4 ஹவர்ஸ் ஆச்சு தெளிவாக படிச்சிருப்பாங்க. பட் ஆனால் வீட்டிலேருந்து படிக்கிறவங்க 4 ஹவர்ஸ் தான் படிக்க போகிறோம். ஸோ அந்த 4 ஹவர்ஸுமே நம்ம தெளிவாக படிக்கணும். சரிங்களா? தெளிவாக படித்தா தான் நம்ம சக்ஸஸ் பண்ணலாம். கண்டிப்பாக அதுக்கான நேரம் ஒதுக்கி அந்த 4 ஹவர்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு 4 மணி நேரம் தான் நம்ம இந்த நாளில் எடுத்துக்க முடியும் அப்படின்னா அந்த 4 மணி நேரமும் தெளிவாக படிங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, நீங்கள் இப்போ தான் பிசி எக்ஸாமுக்காக படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா சிலபஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஏற்கனவே 2025 பிசி எக்ஸாம் சிலபஸ் அப்படின்னு ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க. எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சிலபஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஓகே, இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா 2025 பிசி எக்ஸாம் பற்றி A to Z அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.